ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நல்ல வெயில் அடிக்கிற ஒரு நாளாக இருக்குது. நல்ல பூமரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாம் துளிர் விட்டு வரவழிக்கிட்டது. சில மரங்களில் பூக்கள் கூட பூத்திருக்குது பாருங்கள். நல்ல அழகாக இருக்குது. இன்றைக்கு நல்ல வெயில் அரிச்சிருக்கு. பார்த்திங்கன்னாலே தெரியும் கிராஸ் எல்லாம் அப்படி இருக்குண்டு பச்சை பசேலண்டு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ரோஸ்மெரின் செடி. இதுவும் வேண்டி இருந்தேன் நான். இதை இனி பொட்டுக்குள்ளே நட வேணும். நடைக்குள்ளே பார்ப்போம். பாருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்டு. இந்த செடிகளும் வேண்டி இருந்தேன் நான். இதுவும் இனி நட்டு விட வேணும். இது நிறைய பூக்கள் பூக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெட் கலர், இது ஒரு பிங்க் கலரில் இருக்குது. இது இப்போ நல்ல வெயில் இருக்கிறபடியாக இதையும் நட போகிறேன். நடைக்குள்ளே பார்ப்போம். இந்த செடி பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஒரு சம்பளக்கும் நடுதல் தான். இப்போ பார்க்கலாம், இதையும் நடுவோம். இதில் பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் வச்சுருக்குறேன்னு. இது ஒரு பிங்க் கலர், அதே மாதிரி இதில் ரெட் கலர், இதுவும் ஒரு வகையான பிங்க் கலர். இப்போ இதையெல்லாம் நட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வாங்கின செடியெல்லாம் நடுறேன்னு ஓரளவில் கவர் பண்ணி காட்டியிருக்கிறேன். நீங்களும் இதை பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய சாடியில் தான் நட்டு வைக்க போகிறேன். ஏனென்றால் நீங்கள் இப்போ பார்க்குற செடி கொஞ்சம் உயரமாகவும் கொஞ்சம் கொடி மாதிரியும் வளரும். அதுக்காகத்தான் நான் இதுக்குள்ளே வைக்கிறேன். மண் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா செடிகளுக்கும் வெளியில் பாவிக்கிறதுக்கு ஒரு வகை மண் இருக்குது. அதைத்தான் போட்டு நடுறது. இந்த டைம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வெயில் தாழ்கிற மாதிரி இருக்குது. இந்த டைம் தான் செடிகளை நடுறதுக்கு ஏற்றதாக இருக்கும். உங்களுக்கும் கன நேரம் வெயிலுக்குள்ளே நிற்க இயலாது. அப்போ இந்த டைமில் இந்த வேலைகளை செய்யலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா விண்டருக்கு வராது. இது ஒரு சம்மருக்கு ஏற்ற ஒரு செடி தான். நிறைய பூக்கள் பூக்கும். 3-4 கலர்ஸில் இது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வடிவாக நட்டாச்சுது. இது இன்னொரு வகை பூச்செடி. இது இந்த பூக்களை பார்த்திங்கன்னா சரியாக ரோஸ் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் திக்காகவே இருக்கும். இது அந்த இதழ்கள் எல்லாம். இதுவும் பல நிறங்களில் இருக்குது. நல்ல சம்மருக்குத்தான் இது பூக்க தொடங்கும். லண்டன் அப்படியான நாடுகளெல்லாம் கெரியிலேயே இது பூக்க தொடங்கிடும். ஏனென்றால் அங்கே கொஞ்சம் வெக்க எளியாக வந்துடுறபடியாக, குளிரும் அங்கே குறைவாக இருக்கிறபடியாக எளியாகவே அங்கே பூக்க தொடங்கிடும். அதோட பெரிய மரமாகவும் அங்கே வரும். அது
ரேஸ் நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, இது லேட்டாக தான் நீங்கள் பூக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பண்ண செடியெல்லாம் நட்டுட்டேன். இதுக்கு புது மண் மாட்டியாச்சு. இதை அப்படியே தூக்கி பெல்கோன் முன்னால் வைக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா செவ்வந்தி பூண்ட நெத்து வந்து எனக்கு கிடைச்சது. அதை வந்து வடிவாக தூவி விட்டுருக்குறேன். சின்ன சின்ன கப்புகள்லையும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் வச்சிருக்கிறேன். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதோட பார்த்திங்கன்னா இதில் செவ்வந்தி பூண்ட நெத்தையும் கொஞ்சம் தூவி விட்டுருக்குறேன். வந்தால் நல்லா இருக்கும். இதோட சேர்ந்து பூ கேக்கில் பார்க்கலாம் அப்படி வருதுண்டு. இதில் பாருங்கள் ரோசா செடி இந்த கட்டிங்ஸ் கொஞ்சம் செய்து நட்டு வச்சிருக்கிறேன். இது எப்படி வருமென்று தெரியல, பார்ப்போம். நல்லா வருதோண்டு எப்படியும் 1 மாதம் எடுக்குமென்று நினைக்கிறேன். நல்லா வந்தால் இதையும் நான் காட்டுவேன். பாருங்கள் இது எப்படி இப்போ நிற்குதுண்டு. மூடித்தான் வச்சுருந்தேன் நான் குளிருக்கு. இப்போ கொஞ்சம் வெயிலண்டபடியாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்ற செடிகளும் வச்சாச்சு. புது மண் போட்டு புது சாடியில் தான் வச்சுருக்கிறேன். இதுவும் புதுசாக வந்தின ஒரு செடி தான். இதுக்கும் புது மண் போட்டு வச்சுருக்கேன். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது நிறைய பூக்கள் பூக்கும். இது வந்து நான் வச்ச செம்பருத்தி செடி. இது கொஞ்சம் இலைகள் வருகுது. ரோஸ்மெரி செடியும் புதுமண் போட்டு வச்சாச்சு. நீ கொஞ்சம் வளர்ந்து வரும்னு நினைக்கிறேன். இது நல்ல வாசனையாக இருக்கும். தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இது அப்படி நல்ல செடி. இது இன்னொரு நியூ மெசேஜ் என்னென்னா, என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா பேஜ் எல்லாம் இதில் கொடுத்துருக்குறேன். நேம் எல்லாம் அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் விரும்பினா அதில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ.
இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக செய்தது பனானா வைப்பன். பிள்ளைகளும் வார டைம் தான், அவைகளுக்கும் இதை கொடுத்துட்டு போகலாமன்ட்டு தான் கொஞ்சம் குயிக்காகவே செய்து கொண்டிருக்கிறேன். பனானா வேப்பன் ரெசிபி வந்து ஏற்கனவே இந்த சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்களும் இது போல் செய்து பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிகள். இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட பனானா வேப்பன் ரெடி ஆகிட்டுது. அதோட டீயும் போட்டாச்சுது. டீயோட சேர்த்து சாப்பிடக்குள்ள இன்னும் நல்லா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்க எவ்ரிவன், நான் எனக்கா வேண்டியே போட்ட நெஸ்காஃபி. சூப்பர். இன்றைக்கு எங்களோட லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி டேக் அவேல தான் எடுத்துனாங்க. பாருங்க, இது வந்து அகர்வால் டேக்அவே அதில் தான் எடுத்தது. இப்போ வாங்க எப்படி எங்களோட லஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் இதை திறந்து பார்ப்போம் என்னென்ன கறிகள் இருக்குண்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தான் போட்டிருக்கணும். பொன்னி அரிசி மாதிரி தான் இருக்குது. அதோடு நாங்கள் மட்டன் குழம்பு எடுத்தினாங்க. அதோட இது வந்து கடலை கறி மாதிரி ஒரு மரக்கறி. இதுவும் ஏதோ ஒரு சம்பல் மாதிரி இருக்குது, என்னென்னு தெரியல. இது வந்து ஒரு வெஜிடபிள் குழம்பு மாதிரி கொண்டு தந்திருக்கணும். இதைத்தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கு டாப் லஞ்சாக இருக்குமென்று நினைக்கிறேன். ஓகே, இதை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தாச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா ஸ்பைசி கொஞ்சம் குறைவாக இருக்குது. என்னென்னா இந்தியன் ஷாப் தானே, அதால் கொஞ்சம் ஸ்பைசி குறைவாக இருக்குது. மறுபடி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, எல்லாரும் என்னென்னா எல்லாருக்கும் மிக நன்றி இந்த சேனலை பார்க்குறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தொடர்ந்தும் இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.